இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறம்போது டக்குன்னு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்கிறதில்ல. ஆமாம் நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்லி காதலிப்பதில்லை. ஒரு ஆண் பெண்கிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன், உடனே அந்த பெண் நானும் உன்னை காதலிக்கிறேன் வா போகலாம் அப்படின்னு காதலிப்பதில்லை. காதலிப்பதற்கு பார்க்குறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அடிக்கடி முயற்சி பண்ணி அல்லது பேசி ஏதாவது பேச்சு அது விருப்பம் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நமக்கு பிடிக்குதா, நமக்கு நம்மளை அவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு பண்ணி ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்கள அவங்க விரும்புகிற மாதிரி அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செயல்கள் செய்து இந்த மாதிரி தான் காதல் என்பது படிப்படியாக உருவாகிறது. அப்படி தானே? அப்போது அந்த உறவு என்பது உருவாவதற்கு இந்த மாதிரி மென்மையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. மென்மையான நிறைய நடைமுறைகள் இருக்குது. மென்மையாகத்தான் அது உருவாகிறது, மெதுவாகத்தான் அது உருவாகிறது. திடுதிப்புன்னு டக்குன்னு காணாமல் முளைக்கிற மாதிரி முளைக்கிறதில்ல. ஒரு செடி விதை போட்டு அது அப்படி மெதுவாக முளைத்து அப்படியே அப்படி வளர்ந்து நிற்கல. அப்படி தான் ஒரு உறவு. அப்போ அதே மாதிரி ஒரு உறவு முறிவு என்பது டக்குன்னு பிரேக்கப் அப்படின்றக்கூடாது. நல்லா போயிட்டுருக்கோம், பிரேக்கப் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்போ உறவு முறிவும் இருக்குதுல்ல, அந்த பிரிவு. நம்ம உறவு இன்னும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு டக்குன்னு சொல்லக்கூடாது. படிப்படியாக நீங்கள் பிரியணும்னு நினைக்கிறீங்களா, படிப்படியாக அதற்கான பேச்சுவார்த்தை, அதற்கான முயற்சி, பிரிவதற்கான முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கான முயற்சி அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் ஒரு காதலிக்கிறீங்க. அந்த காதலிப்பதற்கு முன்பு நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி சொன்னீங்க, அதை அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அதற்காக நீங்கள் செய்த முயற்சி, அது உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கிறது. அப்படி தானே? இப்போ நீங்கள் வேண்டான்னு உங்களுக்கு தோணுது. அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். அந்த காதலன் இப்பொழுது உங்களுக்கு வேண்டாம் என்று தோன்றுகிறது, அல்லது அந்த காதலி இப்பொழுது உங்களுக்கு வேண்டாம் என்று தோன்றுகிறது. வேறொருவர் மீது உங்களுக்கு காதல் வருகிறது. அப்படின்னா அப்போ ஏற்கனவே இந்த கடைபிடிச்சு வரீங்களா, அந்த காதல் உறவை முறித்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யும்போது மென்மையாக முயற்சி செய்ய வேண்டும். திடுதுப்புன்னு சடக்குன்னு பிரேக்கப்பு, இல்லை முறிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இனிமேல் என்ன பார்க்க வராத அப்படின்னு சொல்லிட்டு சடக்குன்னு முடிக்கக்கூடாது. மெதுவாக அதற்கான பேச்சுக்களை எப்படி இயல்பாக கொண்டு புரிய வச்சு அந்த உறவு முறிவை மேற்கொள்வது, அந்த உறவை முறிப்பது எப்படி அப்படிங்கிறத முறிப்பது என்பதை விட முடித்து கொள்ள வேண்டும். இத்துடன் முடித்து கொள்ள வேண்டும். இத்துடன் 7 மணி செய்திகள் முடிவடைந்தது அப்படிங்கிற மாதிரி மெதுவாக எப்படி முடிப்பது, அந்த உறவை, அந்த காதலை எப்படி முடிப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகள் மென்மையாக மேற்கொள்ள வேண்டும். அதை பற்றி எப்படியெல்லாம் பேசுவதை தவிர்ப்பது, அப்புறமா பேசுகிறேன்னு சொல்கிறது, இப்படி ஏதோ நம்மளது உள்ளுணர்வை மறைமுகமாக புரிய வைப்பது, புரிந்து அப்படி அதுக்கு ஒரு காலகட்டம் தேவை. ஒரு காதல் என்பது ஒரு நாளில் ஏற்படாது. அதே மாதிரி அதுக்கு சில நாட்கள் தேவைப்படுகிறது. அது ஒரு உறவு முறிவு இருக்குல்ல, ஒரு காதல் முறிவு, ஒரு திருமண முறிவு, அதற்கு ஒரு சில நாட்கள், சில வாரங்கள், ஓரிரு வாரங்கள், ஒரு மாதம் ஆகலாம், 2 மாதங்கள் கூட ஆகலாம். அப்படி படிப்படியாக அதை முடிவுக்கு கொண்டு ஓகே, இதுதான், இப்படி ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய காதலி அல்லது காதலன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் காதலியோட நோக்கத்தை காதலன் தெரிஞ்சிருவோம். காதலிக்கு இந்த உறவை தொடர்வதில் விருப்பம் இல்லை என்பதைத்தான் அவரது பேச்சு, செயல் எல்லாம் காட்டுகிறது. அதனால் அதை புரிந்து கொண்டு, சரி, அதில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும், அதையும் தெரிந்து கொள்ள ஆசை இருக்கும் உங்களுக்கு. ஏன் இந்த காதல் உறவை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறீர்கள், ஏன் வேறொருடன் உங்களுக்கு காதல் ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டு, ஆம், அப்படித்தான், ஒரு உறவு எனக்கு கிடைத்திருக்கிறது புதிதாக, அது இன்னும் சிறப்பாக இருக்கும், உன்னை விட அது எனக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என நான் நம்புகிறேன், அது எனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஓகே, புரிந்து கொள்கிறேன், உனது உணர்வுக்கு மதிப்பளிக்கிறேன், நீ உனது முடிவில் உறுதியாக இருந்தால் உனது உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன், ஆதலால் நான் உன்னிடம் பிரிந்து செல்வதற்கு நானும் உன்னை சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒரு மென்மையான ஒரு அணுகுமுறையோட ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு நாகரிகமாக பிரிய வேண்டும். ஒன்று உறுதியாக இருந்தாங்க, பிரிவதில் உறுதியாக இருந்தால் வேறு வழி இல்லை, பிரிந்து தான் ஆக வேண்டும் என ஏற்றுக்கொண்டு, அப்படி பிரிவதற்கே ஓரிரு வாரம், ஓரிரு நாட்கள், அதை கடந்து ஓரிரு வாரம், ஒரு மாதம் கூட ஆகலாம். அந்த மாதிரி பிரிவு என்பது மென்மையானது தான். அதையும் நாகரிகமாக பிரிய வேண்டும். பிரிஞ்ச உடனே சண்டை போடுறது, அது வரைக்கும் வாழ்வாங்க. பிரிவதாக இருந்தால் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, காரி துப்பிக்கிட்டு, மண்ணை வாரி போட்டு, நீ விளங்க பண்ண நாசமாக போவ, நீ யாரோட நீ நல்லா இருந்துருவ, நான் பார்த்துட்றேன், அப்படி இப்படின்னு போவோம். அப்போ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமெல்லாம் போயிடும். இது ஒரு பிளாக்மெயில் வாழ்க்கை. இது நீ பிரிஞ்சாங்க, சேர்ந்து வாழ்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நல்லா கவனிப்பாங்க, வீட்டிலேருந்து நல்லா கவனிப்பாங்க, எல்லாமே கவனிப்பாங்க. பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
அவனை அடி, எப்படி பிரியலாம், எப்படி விட்டுட்டு போகலாம், அடித்து ஏதாவது பண்ணுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, சாபம் விடுறது. அப்போ இந்த வாழ்ந்த வாழ்க்கையே போலித்தனமான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். உண்மையான அன்பு இதில் இல்லை என்று அர்த்தம். வாழ்ந்த வாழ்க்கையை வந்து கொச்சப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதனால் அந்த வாழ்க்கை உண்மையானது. இன்று பிடிக்காமல் போகலாம், ஆனால் கடந்த காலங்களில் நாம் நேசித்திருக்கிறோம், அன்பு செலுத்தியிருக்கிறோம். அந்த தருணங்களில் உண்மை இருந்திருக்கிறது. இன்று பிடிக்காமல் போனது என்பது இன்றைய பிரச்சனை. இது நேற்றைய பிரச்சனை அல்லாது. நேற்றைய காலங்கள் வந்து அன்போடு கழிந்தது. இன்றைய காலங்கள் அது முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்று முடிவு என்பது, பிரிவு என்பது இன்றைய பிரச்சனை தான். அது நேற்றைக்கு நடந்த பிரச்சனை அல்லாது. நேற்றைக்கு நாம் அன்பு செலுத்தினோம், இன்று நாம் பெறுகிறோம். நேற்றைய வாழ்க்கை நாம் அன்பு செலுத்திய அந்த காலங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதனால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அதை ஒரு அற்புதமான நினைவுகளாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லி, அந்த அற்புதமான நினைவுகளை கொடுத்தமைக்காக ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லி, ஒரு நாகரிகமாகவும் மென்மையாகவும் பிரிந்து அந்த உறவை கொண்டாட வேண்டும். காலத்திற்கு நினைவுகளாக கொண்டாட வேண்டும். அவ்வளோதான். அதனால் பிரிவதில் கூட ஒரு நாகரிகம் வேண்டும், ஒரு மென்மையான அணுகுமுறை வேண்டும், ஒரு புரிதல் வேண்டும். அதுதான் மனிதத்தன்மை. சிலர் என்னென்னா பிரிஞ்சிட்டுனா அவ்வளோதான், என் வீட்டு பொண்ணை நீ பிரிஞ்சிட்ட உன்னை அடி பின்னிடுவோம், ஆளை வச்சு அடிப்பாங்க. அது மாதிரி எங்கள் பையனை நீ பிரிஞ்சு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ்வளோதான், உன்னை வந்து விடமாட்டோம், கோர்ட்டு கேஸுன்னு அலக்கழித்து நிறைய லட்ச ரூபா அது மாதிரி பொண்ணுங்க வாங்குறாங்கல்ல, நீ பிரிக்கிறியா, அப்போ பாரு ஜீவனாம்சம் வழக்கு போட்டு நான் கையெழுத்து போட்டால் தான் உனக்கு கிடைக்கும், அப்போ நிறைய ஜீவனாம்சம் வழக்கு போட்டு பல லட்ச ரூபா உன் கையிலேருந்து வாங்காமல் விட மாட்டேன், நீ எப்படி நல்லா இருந்தேன்னு பார்த்துடலாம், அவ்வளோ ஈஸியாக உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிளாக்மெயில், இது ஒரு மிரட்டல், சட்டத்தை துணையாக வைத்துக்கொண்டு மிரட்டுவது இது. அப்போ இந்த வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ஏற்கனவே ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட அடிப்படையாக ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் இவன் என் கூட தான் வாழ்ந்தாவான், எப்படி என்னை விட்டு பிரிஞ்சிருவான், பிரியலன்னு நான் விடமாட்டேன், அவ்வளோ ஈஸியாக நான் இவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டே மிரட்டி கொண்டே வாழ்வது. இது மிரட்டி கொண்டு ஒருத்தர் மிரட்டி கற்பழிக்கிற மாதிரி தான் இது. அந்த உறவு முறையே ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டது. நீ என்னிடம் அன்பு செலுத்துவதும் பாசத்தை செலுத்துவதும் உடலுறவு வைத்துக் கொள்வதும் அடிப்படையில் ஒரு மிரட்டல் என்பது இருக்கிறது. அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் நீ என்னிடம் அன்பு செலுத்துகிறாய், நான் உன்னிடம் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு ஒரு கற்பழிப்பு மாதிரி இது. அதனால் உறவு முறையில் பிரிதல் என்பது நாகரிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அதுவும் பாலியல் வன்முறை தான். நீங்கள் பிரியும் போது நீங்கள் வன்முறையை கையில் எடுக்கிறீங்க. எப்படி நீ என்னை விட்டு பிரிஞ்சிடும்னு பார்த்துட்றேன், நீ இன்னொருத்தங்க கூட இன்னொருத்தி கூட நீ எப்படி வாழ்ந்துடுறேன்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரட்டுறது, வன்முறையில் ஈடுபடுவது என்பது அதுவும் பாலியல் வன்முறை தான், அதுவும் பலாத்காரம் தான். அப்போ அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு பலாத்கார வாழ்க்கை. பிரியும் போது அவங்க வேறு மாதிரி மாறுறாங்க. அது வரைக்கும் அன்பாக இருந்தவங்க பிரியும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. ஒன்றை நான் பிரிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை கையில் எடுக்கிறாங்கல்ல. அப்படின்னா அவங்க கடந்த காலங்களில் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு பலாத்கார வாழ்க்கை. அந்த வன்முறையை அடிப்படையாக கொண்டு மிரட்டி தான் வாழ்ந்திருக்கிறார்கள். மிரட்டி தான் அன்பு செலுத்தினார். அந்த மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் அவர்களுக்கு இடையே நடந்த அந்த அன்பு பாச பகிர்வு என்பது அது மிரட்டலை அடிப்படையாக கொண்டது. அதனால் அதுவும் ஒரு பலாத்காரம் தான், அதுவும் ஒரு கற்பழிப்பு தான். தினம் அவர்கள் உடலுறவு விரும்பியே கற்பழிக்கிறாங்க, விரும்பியே அந்த கற்பழிப்புக்கு இணங்குறாங்க. கத்தியை காட்டி மிரட்டி கற்பழிக்கிற மாதிரி தான் அது. ஒரு ஆணை கற்பழிப்பது. பெண் என்ன பண்ணுறா, ஒரு ஆணையும் கற்பழிப்பா. ஒரு ஆணும் வந்து பெண்ணை கற்பழிப்பா. கற்பழிப்புங்கிறது ஒரு பெண்ணை மட்டும் தான் கற்பழிக்க முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆணையும் கற்பழிக்க முடியும். இப்போ வந்து ஒரு ஆண் என்ன பண்ணுறான், தன்னை மனைவியை பிரியணும்னு நினைக்கிறான், பிரிஞ்சு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் உன்னை பிரிய விட மாட்டேன், பிரிஞ்சுனாக்க என்னை விட்டு பிரிஞ்சுனா கண்டிப்பாக ஆளை விட்டு அடிப்பேன். அப்போ ஏற்கனவே அந்த உறவு முறையில் ஒரு மிரட்டல் இருந்திருக்குது. அப்போ அவர்கள் உறவு வைத்து கொண்டதெல்லாமே ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்ட உறவு முறை தான். அது ஒரு கற்பழிப்பு தான், ஒரு ஆணை கற்பழிக்கின்ற அந்த நடைமுறை தான். அதனால் வந்து இந்த பிரியும் போது நாகரிகமாக பிரிந்தால்தான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு நல்ல வாழ்க்கை, முறையான வாழ்க்கையாக கருதப்படும். பிரியும் போது மிரட்டுறாங்க, ஏதாவது ஒரு வகையில் மிரட்டுறாங்க, பிரிய விட மாட்டேங்கிறாங்க, பிரிய விடாமல் அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் சித்திரவதை செய்கிறார்கள் அப்படின்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் வன்முறை தான் நிரம்பி இருக்கிறது. அதுதான் அந்த பாலியல் வன்முறை. அதை நம் பாலியல் வன்முறையாகத்தான் கருத வேண்டும்.